சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அங்கன்வாடி மையத்தில் எடை பார்த்தபோது 2 மாத குழந்தை தவறி கீழே விழுந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை சாலை மறியலில் ஈடுபட்டார். காட்டுவளவு பகுதி அங்கன்வாடி மையத்தில் மணிகண்டன், கஸ்தூரி தம்பதியினர் தங்களது 2 மாத பெண் குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது எடை பார்க்கும் தொட்டிலில் குழந்தையை வைத்தபோது தொட்டிலோடு குழந்தை தவறி கீழே விழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரிமுத்தூரில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. தாமலேரிமுத்தூரில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் மதுபான கூடத்தின் உரிமத்தை ரத்து செய்யக்கோரி சுவரொட்டி ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் சாலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் விடுதி அருகே அமைந்துள்ள தனியார் மதுபான கடையின் உரிமத்தை ரத்து செய்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் உடற்பயிற்சி உபகரணத்தால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சஜீஷ் மற்றும் அஸ்கர் ஆகியோர் பல்லம் சிப்காட்டில் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் சஜீஷ் கட்டையால் அஸ்கரை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த அஸ்கர் சிகிச்சை பெற்ற பிறகு சஜீஷ் வீட்டிற்கு சென்று அவரை உடற்பயிற்சி செய்யும் தம்பிள்ஸ் மூலம் தாக்கியுள்ளார். இதில் சஜீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூர் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. எஸ்கே ஃபார்ம்ஸ் பகுதியில் தங்கம் என்பவரின் தோட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகள் திடீரென சத்தமிட்டதால் அக்கம்பக்கத்தினர் வந்து பார்த்தனர். அப்போது ஆட்டுக்குட்டி ஒன்று கழுத்தில் விலங்கு கடித்து உயிரிழந்து கிடந்தது. 5ற்கும் மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் காயமடைந்திருந்தன. இந்நிலையில் தற்போது அங்கு சிறுத்தை நடமாடியது சிசிடிவி காட்சி மூலம் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே 2 வார காலத்திற்கு பிறகு தனியார் பள்ளி திறக்கப்பட்டது. மதுரை மெட்ரோ ரயில் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32 கிலோமீட்டர் தொலைவில் மெட்ரோ ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள், மதுரை மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்தக்கடை பகுதி அருகே ஆய்வு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போக்ஸ்கோ வழக்கில் கைதான அரசு பள்ளி ஆசிரியரை விடுவிக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி அருகே உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி ஆங்கில ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். நிலையில் ஆசிரியர் பிரபு தவறு செய்யவில்லை என்று கூறி அந்த பள்ளியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆலங்காயம் ஜமுனா மத்தூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். आज 28 फरवरी 2025 जैसे कि हमें इलाका केशवान गुजर बस्ती जुगना में हमारी एक बहन बीमार है जिसकी वजह से ஜம்மு காஷ்மீரின் சிலிபெயின் கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஊர் மக்கள் கடுமையான பனிப்பொழிவுக்கு மத்தியில் நடந்தே மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஊர் மக்கள் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு நடந்தே தூக்கிச் சென்று அனுமதித்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய செஸ் கிராண்ட் மாஸ்டர் போரிஸ் பாஸ்கி தனது 88வது வயதில் காலமானார். 1972ஆம் ஆண்டு பனிப்போர் உச்சத்தில் இருந்தபோது அமெரிக்க வீரர் பாபி பிஷருடன் போரிஸ் பாஸ்கி மோதியது நூற்றாண்டுக்கான போட்டியாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் போரிஸ் முன்னிலை வகித்தாலும் அமெரிக்க வீரர் பாபி பிஷர் வெற்றி பெற்று சோவியத் யூனியனின் செஸ் ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதினார். இந்நிலையில் 10வது உலக சாம்பியனான போரிஸ் பாஸ்கியின் மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பு என ரஷ்ய செஸ் கூட்டமைப்பு இரங்கல் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் இந்தோனேஷியாவில் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர்.
இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு தொடங்க உள்ளது. இந்நிலையில் நோன்பு மாதத்தை வரவேற்கும் விதமாக தங்கராங் பகுதியில் ஏராளமான மக்கள் பாரம்பரிய வாத்தியம் இசைத்து கையில் தீப்பந்தம் ஏந்தியபடி உற்சாக பேரணி நடத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 53 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உற்பத்தி செய்த 2185 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த வாரத்தை விட குவிண்டாலுக்கு 200 ரூபாய் அதிகமாக ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூரில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். ஜமனாமுத்தூரைச் சேர்ந்த ஆகாஷ் திண்டுக்கல்லில் பணியாற்றிய போது அப்பகுதியைச் சேர்ந்த மங்கையர்க்கரசு என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதற்கு பெண் வீட்டார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் சேலத்தில் கோவில் ஒன்றில் திருமணம் செய்து கொண்டனர். புதுமண தம்பதி திருப்பத்தூர் திரும்பிய நிலையில் பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சந்தையில் தக்காளி மற்றும் காலிஃபிளவருக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் குப்பையில் வீசிவிட்டு சென்றனர். கடந்த மாதம் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 14 கிலோ அடங்கிய ஒரு பெட்டி 100 முதல் 150 ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது. இதேபோன்று காலிஃபிளவர் வரத்தும் அதிகரித்ததால் ஒரு பூ 8 முதல் 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு ஹரிஷ் பாபு என்ற ஓவியர் காய்ந்த மிளகாய்களை வைத்து முதலமைச்சரின் உருவப்படத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். ஆரணியைச் சேர்ந்த ஓவியர் ஹரிஷ் பாபு அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படங்களை வரைந்து சாதனை படைத்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உருவப்படத்தை 6 கிலோ காய்ந்த மிளகாய் வைத்து தத்ரூபமாக வரைந்துள்ளார். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே 35க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருநாய்கள் கடித்ததில் 15 ஆடுகள் உயிரிழந்தன. பணப்பாளையம் பகுதியில் பரமசிவம் என்பவர் 60க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் 2 பசுமாடுகளையும் வளர்த்து வருகிறார். வியாழக்கிழமை இரவு வழக்கம் போல் இவர் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு சென்ற நிலையில் சாலையில் சுற்றித் திரிந்த 4க்கும் மேற்பட்ட நாய்கள் பட்டிக்குள் புகுந்து ஆடுகளை கடித்துக் கொன்றன. சேலம் மணல்மேடு அருகே தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வீராணம் பகுதியில் ஸ்கேன் மையத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்த விவகாரத்தில் அரசு மருத்துவர், செவிலியர்கள் உட்பட 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மணல்மேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் மீனாட்சி தலைமையில் 10 பேர் கொண்ட அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஆழ்வாரின் வீட்டில் காவலர்கள் சோதனை செய்தபோது சட்டவிரோதமாக 22 மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்ததாக ஆழ்வாரை அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் பணியிடை நீக்கம் செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த ஆட்டுக்குட்டியை 4 திருநாய்கள் சேர்ந்து கடித்து குதறிய சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. மல்லிப்பட்டினம் பகுதியில் திருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் சாலையில் சென்ற ஆட்டுக்குட்டியை நாய்கள் சேர்ந்து கடித்து குதறி கொன்றது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் பெரிய குத்தகை ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைக்கக்கூடிய நடவடிக்கை நிறுத்தக் கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 100 நாள் வேலை திட்டம், அரசு வீடு வழங்கும் திட்டம் போன்றவை பறிப்போகும் என்றும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காது என்றும் கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஹன்சிகா சாமி தரிசனம் மேற்கொண்டார். தனது கணவர் சுஹேல் கதுரியாவுடன் சேர்ந்து VIP வரிசையில் சென்று தரிசனம் செய்தார். நடிகை ஹன்சிகாவுடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் அக்ஷி கடற்பரப்பில் மீன்பிடி படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ராகேஷ் கன் என்பவர் மீன்பிடி படகில் இருந்தபடி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பானது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று படகில் இருந்த 18 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டனர்.
ஹஜ் பெருநாளில் கால்நடைகளை பலியிட வேண்டாம் என மொராக்கோ மன்னர் 6ஆம் முகமது உத்தரவிட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வட ஆப்பிரிக்க நாடான மொராக்காவில் தொடர்ந்து 7வது ஆண்டாக கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இதனால் கால்நடைகளின் எண்ணிக்கை 36% குறைந்துள்ளதால் இறைச்சி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கால்நடைகளை பலியிட வேண்டாம் என அரசர் கேட்டுக் கொண்டுள்ளதால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளனர். இந்தியா வாழ் திபெத்திய புத்த துறவிகள் திபெத்திய புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றனர். லோசர் திருவிழா என அழைக்கப்படும் திபெத்திய புத்தாண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி மார்ச் 2ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஹிமாச்சல பிரதேசம் தரம்சாலாவில் உள்ள புத்த துறவிகள் பாரம்பரிய உடையணிந்து மேள தாளங்களுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.